Taste the Daily. கும்பகோணம் மேலக்காவேரி பகுதியில் வீட்டின் முன் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். ஜாகிர் ஹுசேன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை வழக்கம் போல வீட்டின் வெளியே நிறுத்தியுள்ளார். மறுநாள் காலை பார்த்தபோது இருசக்கரம் திருடப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆராய்ந்த போது இரவு 3 மணி அளவில் மர்ம நபர்கள் 2 பேர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இன்றி குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த கீழவண்ணான்விளை சுடுகாட்டில் தொழிலாளி சடலமாக கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கீழவண்ணான்விளையைச் சேர்ந்த முருகன் என்பவர் நாகர்கோவிலில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் வெளியே சென்றவர் வீடு திரும்பாததால் குடும்பத்தினருடன் புகார் அளித்த நிலையில் கீழவண்ணான்விளை சுடுகாட்டில் முருகன் சடலமாக மீட்கப்பட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் முறையாக ரோந்து செல்லாததால் இதுபோன்ற குற்ற செயல்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.